இப்போ பார்க்க போற क्वेश्चन என்னன்னா எக்சர்சைஸ் 2.8 क्वेश्चन நம்பர் 2. क्वेश्चन நம்பர் 1 ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ क्वेश्चन நம்பர் 2 பார்க்குறோம். क्वेश्चन நம்பர் 2 எழுதுறேன். ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் x. क्वेश्चन நான் எழுதுறேன். ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் x that satisfies the inequality. That satisfies the inequality. Satisfies the inequality. Inequality என்னன்னா less than இல்லனா greater than அந்த மாதிரி கொடுத்திருக்கிறது தான் inequality ன்னு சொல்றோம். equal to sign இல்லாம இருக்குது. சரியா? inequality ன்னு கொடுத்து அந்த ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா 2x - 3 divided by x - 2 into x - 4. 2x - 3 divided by x - 2 into x - 4 is less than 0. So இந்த மாதிரி less than or greater than வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா inequality ன்னு சொல்லுவோம். சப்போஸ் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா அது ஒரு ஈக்குவேஷன். சரியா? இப்போ இந்த இன்இக்வாலிட்டியை வந்து எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்போது இந்த இன்இக்வாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்குறாங்க. அதாவது எக்ஸுக்கு என்ன வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கல இந்த இன்இக்வாலிட்டியில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதுல எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த அதோட ஆன்சர் வந்து 0 விட கம்மியாக இருக்கும். 0 விட கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? விச் இஸ் நெகட்டிவ்னு அர்த்தம். ஆன்சர் வந்து நெகட்டிவாக கிடைக்கிறது. சரியாமா? ஸோ அதுதான் என்னன்னா லெஸ் தென் 0. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா போன சமூகம் செஞ்ச அதே ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னாலே முதல்ல என்ன பண்ணணும்னா கொடுத்துக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் அந்த இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, ஸோ அந்த இன்இக்வாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்டரையும் எக்ஸுக்கு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எங்க நியூமரேட்டர்ல இருக்குன்னா 2x - 3 இருக்கு. ஸோ இந்த நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த 2x - 3 வந்து ஃபர்ஸ்ட் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா x is equal to so 2x is equal to -3 அந்த சைடு போனா +3. ஸோ x is equal to 3. இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு 2 அந்த சைடு வந்தா 3 divided by 2. ஸோ x is equal to 3/2. இது ஒரு வேல்யூ. x is equal to 3/2. அடுத்ததா இந்த டினாமினேட்டர்ல x - 2 இருக்கு into x - 4 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த x - 2ன்ற இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டரை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்றேன். ஸோ அப்போ x - 2 வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ x - 2 is equal to 0 அப்படி வச்சா x is equal to என்ன வரும்னா மைனஸ் அந்த சைடு போனா +2. 0 + 2 is 2 தான். ஸோ x is equal to 2. இது ஒரு வேல்யூ. சரியா? அடுத்ததா தேர்ட் என்ன பண்ணணும்னா இந்த x - 4ஐயும் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். x - 4ஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா x is equal to 4. ஏன்னா -4 அந்த சைடு போனா +4. இப்போ x is equal to 4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா x-க்கு வந்து 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 3/2, 2, 4. ஏன் இந்த 3 வேல்யூ எதை மெயின் பண்ணுதுன்னா x-க்கு வந்து இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த இன்இக்வாலிட்டியில லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து x-க்கு இந்த 3 வேல்யூ போடும்போது எய்தர் 0வா ஆன்சர் வரும், அப்படி இல்லைன்னா இந்த இதோட ஆன்சர் வந்து நாட் டிஃபைன் ஆகும். டிஃபைன் ஆகாது, நாட் டிஃபைன். விச் மீன்ஸ் என்னன்னா இன்ஃபினிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் x-க்கு பதிலாக 2 போடுறேன். டினாமினேட்டர்ல 2 என்ன ஆகும்னா 2 - 2 வந்து 0 ஆயிடும். ஸோ 0 into anything is டினாமினேட்டர் ஃபுல்லா 0வா மாறிடும். டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா அன்டிஃபைன். சப்போஸ் x-க்கு 4 போட்டாலும் டினாமினேட்டர் என்ன ஆகும்? 0 ஆகும். அப்போ அது அன்டிஃபைன்ட் ஆயிடும். சப்போஸ் x-க்கு பதிலாக 3/2 போட்டோம்னா நியூமரேட்டர் வந்து 2 into 3/2 2 கேன்சல் ஆயிடும். ஸோ 3 - 3 நியூமரேட்டர் 0வா மாறிடும். நியூமரேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா 0/anything is 0. அப்போ இந்த நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எதுனா இந்த வேல்யூஸ்லாம் என்னன்னா ஏதர் இந்த எக்ஸ்பிரஷன் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து क्वेश्चनல கொடுக்கக்கூடிய அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் 0 ஆகும், அப்படி இல்லைன்னா அன்டிஃபைன்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 3 நம்பர்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா இந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆர்னு போடணும். இந்த கிரிட்டிக்கல் வேல்யூஸ் ஆர்னு போட்டு நம்ம அந்த 3ஐயும் கம்மா போட்டு எழுதிக்கலாம். இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம நம்பர் லைன்ல மார்க் பண்ணி இன்டர்வலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்காக தான் இதை ஃபர்ஸ்ட் செய்யணும். முதல் ப்ரொசீஜர் இதுதான் செய்யணும். இந்த மாடல் சம்முக்கு என்னன்னா செய்யக்கூடிய முதல் ப்ரொசீஜர் ஒவ்வொரு இதையும் எடுத்து தனித்தனியா 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட அந்த கிரிட்டிக்கல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறேன்? இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் நான் இதை மேலே எரேஸ் பண்ணி செய்யறேன். இதை 3ஐயும் கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இந்த 3ஐயும் வரிசையா கூட எழுதிக்கலாம், இல்லைன்னா கீழே கூட எழுதி இடம் இருந்துச்சுன்னா ஒரே இதாக எழுதி இப்படி போட்டு 3 எக்ஸ் வேல்யூஸையும் கண்டுபிடிச்சிடும். x is equal to 3/2, x is equal to 2, x is equal to 4. क्वेश्चन தான் ரேஸ் பண்றேன் நான். எழுதி முடிச்சா சார்? எழுதிட்டு. இப்போ நம்ம எக்ஸோட 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதுதான் என்ன கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் எழுதும். therefore the critical numbers are
numbers are x is equal to 3 by 2, comma x is equal to 2, comma x is equal to 4. இந்த இது எல்லாமே என்னன்னா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னு சொல்லி நம்ம எழுதணும். x is equal to 3 by 2, x is equal to 2 and x is equal to 4. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர் லைன் டிரா பண்ணி அந்த நம்பர் லைன்ல இந்த 3 by 2, 2, 4 எல்லாம் மார்க் பண்ணணும். நம்பர் லைன்ல 3 by 2, 2, 4 மார்க் பண்ணாதான் நமக்கு வந்து இன்டர்வல் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்பர் லைனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த சைடு மைனஸ் இன்ஃபினிட்டி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு இன்ஃபினிட்டின்னு போட்டாலே போகும். 3 by 2 என்னன்னா 1.5. 3 by 2 என்ன 1.5. ஸோ நான் 3 by 2 ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 3 by 2 அப்புறமா ரைட் சைடில் தான் என்ன வரும் 2 வரும். ஏன்னா 1.5 அடுத்து தானே நம்பர் லைன்ல ரைட் சைடில் தானே 2 வரும். 1.5 அப்புறம் 2 வரும். ஸோ அப்போ என்ன இதுக்கப்புறம் 2க்கு அப்புறம் தான் என்ன வரும் இங்க 4. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். கிரிட்டிக்கல் நம்பர்ஸை வந்து நம்பர் லைன்ல மார்க் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு வந்து இன்டர்வல் கிடைச்சிருச்சு. என்னென்ன இன்டர்வல்னா therefore அதுக்கு அடுத்து கீழே இருக்கும் therefore the possible intervals are என்னென்ன இன்டர்வல்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம்ன்றது தான் முக்கியம். மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 3 by 2 வரைக்கும் ஒரு இன்டர்வல், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3 by 2 இது ஒரு இன்டர்வல், அப்புறம் ஒரு கமா போட்டு அடுத்த இன்டர்வல் என்னன்னா 3 by 2க்கும் 2க்கும் நடுவில் ஒரு இன்டர்வல் உருவாக்குறோம். 3 by 2 கமா 2 இது ஒரு இன்டர்வல், 3 by 2 கமா 2 இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும். சரியா? அடுத்த இன்டர்வல் என்ன 2க்கும் 4க்கும் நடுவில் ஒரு இன்டர்வல். சரியா? நெக்ஸ்ட் இன்டர்வல் என்ன கமா போட்டு 2 கமா 4, 2 கமா 4னா 2ல இருந்து 4க்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் எக்ஸோட வேல்யூஸ். லாஸ்ட் இன்டர்வல் என்ன and 4க்கும் இன்ஃபினிட்டிக்கும் ஒரு இன்டர்வல் and 4 கமா பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ 4 இன்டர்வல் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம். சரியா? இந்த 4 இன்டர்வல்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா செக் பண்ண போறோம். எக்ஸோட வேல்யூஸ் வந்து இந்த 4 இன்டர்வல்லையும் ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூஸ் எடுத்து அந்த கொடுத்துக்கூடிய கொஸ்டினை ரீப்ளேஸ் பண்ணணும்னா அந்த வேல்யூ வந்து லெஸ் தென் 0 இருக்கா இல்லை கிரேட்டர் தென் 0 செக் பண்ணணும். இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோ. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பாசிபிள் இன்டர்வல்ஸ் வந்து நம்ம உருவாக்கி வச்சாச்சு. ஸோ 4 இன்டர்வல் இருக்கு. ஒவ்வொரு இன்டர்வலையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா செக் பண்ண போறோம். ஒவ்வொரு இன்டர்வலையும் ஒரு ஏதாச்சும் ஒரு வேல்யூ ரேண்டமா ஒரு எக்ஸோட ஒரு வேல்யூ இருக்கு. அதை வந்து நம்ம கொஸ்டின் வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து லெஸ் தென் 0 வருதான்னு சொல்லி செக் பண்ண போறோம். இப்போ முதல் இன்டர்வல் என்னன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் 3 by 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூஸ், மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் பிளஸ் 3 by 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்வல். ஸோ இந்த இன்டர்வல் எடுக்கிற போறேன் எப்படி செய்யறோம்னு பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு இந்த மாதிரி ஒன் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா அது கூட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு இன்டர்வல் அப்படின்னு போட்டு அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து கமா 3 by 2 வர 3 by 2 1.5 இருக்கும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் 3 by 2 பிளஸ் 3 by 2 நடுவில் தான் என்னன்னா 0 இருக்க போது 1 இருக்க போது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 0 எடுக்கலாம், ஈஸியா இருக்கும்ல 0 எடுத்தா. ஸோ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் 0. இந்த இன்டர்வல்குள்ள 0ன்றது இந்த இன்டர்வல்குள்ள தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக 0 எடுத்து ரீப்ளேஸ் பண்ணலாம். சரியா? இப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போட போறோம். கொடுக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா எழுதுறேன் 2x minus 3 divided by x minus 2 into x minus 4. இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினோட வேல்யூல இந்த கொஸ்டின் வந்து எப்போ லெஸ் தென் 0 வரும்னு கேட்கறாங்க. எக்ஸோட எந்த வேல்யூக்கு லெஸ் தென் 0 வரும்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம இந்த இன்டர்வல்ல எக்ஸுக்கு ஒரு வேல்யூ எடுத்தோம் 0 எடுத்தோம், அதை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் லெஸ் தென் 0 வருதா இல்லை கிரேட்டர் தென் 0 பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு 0 போட்டோம்னா 2 into 0 என்ன ஆயிரும்னா 0. 2 into 0 என்ன 0 minus 3 divided by 0 minus 2 is minus 2. 0 minus 2 என்ன வரும் x க்கு பதிலா 0 போட்டா 0 minus 2 is minus 2 into 0 minus 4 என்ன x க்கு பதிலா 0 போடுறோம். So 0 minus 4 என்ன minus 4. 0 minus 4 is minus 4. It is equal to இப்போ 0 minus 3 என்ன வரும் minus 3 தான். 0 minus 3 என்ன minus 3 divided by minus 2 into minus 4 என்ன ஆகும்னா minus into minus plus ஆயிரும். 2 into 4 8. So minus plus 8 ஆயிரும். அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னா minus 3 by 8ன்னு ஒரு ஆன்சர் வருது. என்ன ஆன்சர் கிடைக்குது minus 3 by 8. ஸோ minus 3 by 8னா எக்ஸுக்கு வந்து இந்த இன்டர்வல்குள்ள ஒரு ஆன்சர் ஒரு வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு கொஸ்டின் வந்து என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா minus 3 by 8. minus 3 by 8ன்றது என்ன which is less than 0. ஏன்னா நெகட்டிவ் நம்பர், எவ்ரி நெகட்டிவ் நம்பர் இஸ் less than 0. அப்ப என்ன அர்த்தம்னா எக்ஸோட வேல்யூ வந்து இந்த இன்டர்வல்குள்ள இருக்கும்போது இந்த கொடுக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல 2x minus 3 divided by x minus 2 into x minus 4 is less than 0.
அந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ற எக்ஸ் கேட்டாங்க. அப்ப எக்ஸுக்கு வந்து இந்த இன்டர்வல்குள்ள ஒரு வேல்யூ எடுக்கும்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா? கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. சரி, அப்ப இது ஒரு ஒன் ஆஃப் த ஆன்சர். அப்ப இந்த இன்டர்வல் வந்து என்னன்னா எக்ஸுக்கு ஒரு ஆன்சர் தான். இதை காப்பி பண்ணிக்கணும். ஸோ லெஸ் than 0 கிடைச்சது இது வரைக்கும் எழுதி. இப்போ நம்ம அடுத்த இன்டர்வல் நம்ம அடுத்து செட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் செக் பண்ணியாச்சு. -∞, 3/2 ஓட ஆன்சர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த இன்டர்வல்ல எக்ஸுக்கு ஒரு வேல்யூ எடுத்தோம்னா நமக்கு லெஸ் than 0 தான் ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ this satisfies the given condition inequality. Okay, listen. இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் செக் பண்ணியாச்சு, லெஸ் than 0 வந்துருச்சு. ஓகே, அதாவது என்ன கொடுத்துருக்கூடிய இன்இக்வாலிட்டியை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எக்ஸோட வேல்யூ இந்த இன்டர்வல்குள்ள எடுத்துச்சுன்னா this satisfies the given inequality. இப்போ அடுத்த இன்டர்வல் நம்ம செக் பண்ண போறோம், செகண்ட் இன்டர்வல். ஸோ செகண்ட் இன்டர்வல் என்னன்னா 3/2, 2 3/2ல இருந்து 2க்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்வல். ஸோ செகண்ட் ஒன் இஸ் அடுத்து செக் பண்ணலாம் இன்டர்வல் 3/2, 2. ஸோ 3/2னா நமக்கு என்னன்னு தெரியும், தட் இஸ் 1.5. 3/2னா 3ல பாதின்றது என்னன்னா 1.5. ஸோ 1.5க்கும் 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ரியல் நம்பர் எடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 1.6 எடுத்துக்கலாமா? என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்க்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? நம்ம 1.1 எடுத்துக்கலாம். அப்போ நம்ம எக்ஸ்க்கு பதிலாக 1.6 எடுக்கிறேன். ஏன்னா 3/2னா 1.5, 1.5க்கும் 2க்கும் நடுவில் இருக்கக்கூடியது 1.6 தான் எடுக்க முடியும். ஏன்னா ஹோல் நம்பர் எதுவும் இல்லை. ஸோ ஹோல் நம்பர் இருந்துச்சுன்னா ஹோல் நம்பர் எடுக்கலாம், இல்லாததுனால நம்ம டெசிமல் நம்பர் தான் எடுத்தாகும். சரியா? அப்ப நான் என்ன பண்றேன்னா let x is equal to 1.5 எடுத்துக்கிறேன். let x is equal to 1.5 எடுத்து நம்ம செட் பண்ண போறோம். இந்த இன்டர்வல்ல x ஓட வேல்யூ எடுத்து இப்போ क्वेश्चन அப்ளை பண்ணலாம். क्वेश्चन என்ன இருக்குன்னா 2x - 3 இருக்கா? क्वेश्चन என்னன்னா அது எழுதுறேன் 2x - 3 divided by x - 2 into x - 4. இதுதான் क्वेश्चन. is equal to இப்போ என்ன ஆகும் இதுல அப்ளை பண்ணா 2 into x க்கு பதிலா 1.5 போடக்கூடாது, 1.6 போடணும். நல்லா கவனி, நான் தப்பா எழுதிட்டேன். 1.6 ஏன்னா 1.5 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா 1.5ன்றது ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சோம் 3/2. அதுக்கும் 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் 1.6, அதுக்கு அடுத்த நம்பர் 1.6 எடுக்கும். சரியா? அப்போ என்ன ஆகும்னா 2 into 1.6 minus 3 divided by 1.6 minus 2, x க்கு பதிலா 1.6 பண்ணணும். x க்கு பதிலா 1.6 பண்ணா 1.6 minus 2 into 1.6 minus 4. 1.6 minus 4. So இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் எழுதுறேன் equal to. So 2 into 1.6 என்ன வரும்னா 3.2. 2 into 1.6 ஓட வேல்யூ என்ன? 3.2 minus 3. 3.2 minus 3 divided by denominator இங்க என்ன ஆகும்னா 1.6 minus 2 is minus 0.4. ஏன்னா 1.6 விட 2 பெரிய நம்பர். சோ பெரிய நம்பரோட சைன் தான் மைனஸ் இருக்குனால மைனஸ் போடுறோம். சோ minus 0.4. சரியா? into மைனஸ் ஏன்னா இங்கேயும் 1.6 மைனஸ் 4 தான் பெரிய நம்பர். ஸோ பெரிய நம்பர் பெரிய நம்பருக்கு நெகட்டிவ் சைன் இருக்கு. ஸோ ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தாலே சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 4ல 1.6 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னா 2.4 மைனஸ் 2.4 மைனஸ் 2.4. இப்போ இதுக்கு அப்புறமா இதோட மேல மட்டும் நான் செஞ்சுக்கிறேன். 3.2 மைனஸ் 3 என்னன்னா 0.2. 3.2 மைனஸ் 3 இஸ் 0.2. இப்போ யோசிச்சு பாரு, கீழே என்ன இருக்குன்னா மைனஸ் இன்டு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ். கரெக்டாமா? மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ். அப்போ என்ன ஆயிருந்தா இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சுன்னா 0.4 into 2.4 நம்ம ஆன்சர் கால்குலேட்லாம் பண்ண தேவையில்லை. நான் டைரக்டா சிம்பிளாவே என்ன பண்ணிக்கிறேன்னா 0.4 into 2.4 எழுதிக்கிறேன். எதனால அப்படி எழுதிக்கிறேன்னா நமக்கு தேவை வந்து இதோட நியூமரிக்கல் வேல்யூ கிடையாது, நமக்கு கிடைக்கிற ஆன்சர் லெஸ் than 0 இல்ல greater than 0, அதுதான் நமக்கு தேவை. இப்போ பார்த்தோம்னா மேலேயும் பிளஸ் இருக்கு, கீழே என்ன ஆயிடுச்சு? பிளஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? மேலேயும் ஒரு பாசிட்டிவ் நம்பர், டினாமினேட்டர்லயும் பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்கு. அப்போ நியூமரேட்டர் பாசிட்டிவ், டினாமினேட்டர் பாசிட்டிவ் தான். அந்த ஹோல் ஆன்சர் என்ன? பாசிட்டிவ் தான். ஹோல் ஆன்சர் என்னமா? பாசிட்டிவ். ஸோ இப்போ இது நம்ம என்ன போட்டுக்கலாம்? விச் இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு எழுதிக்கலாமா? இதோட நியூமரிக்கல் வேல்யூ ஆன்சர் கண்டுபிடிக்காம அவசியம் இல்லை. இதுக்கு மேல சேவ் ஆனா, ஏன்னா நான் டெசிமல் இருக்குல்ல, இதுக்கு அப்புறம் ஏன் மல்டிபிகேஷன் பண்ணணும்? நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் டினாமினேட்டரும் பிளஸ் ஆயிடுச்சு. நியூமரேட்டர்ல என்னதான் இருக்கு? 3.2 மைனஸ் 3 இஸ் பிளஸ் 0.2 தான் இருக்கு. நியூமரேட்டரும் ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ பிளஸ் பை பிளஸ் வந்து எப்பவுமே என்னன்னா பிளஸ்ஸா தான் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பாசிட்டிவ் நம்பர்ன்றதுனால விச் இஸ் கிரேட்டர் than 0. ஆன்சர் இஸ் கிரேட்டர் than 0. அப்போ நம்ம ரெண்டாவது இன்டர்வல்ல எக்ஸுக்கு ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த இன்இக்வாலிட்டியோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா கிரேட்டர் than 0வா கிடைக்கும். ஆனா நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? இன்இக்வாலிட்டி லெஸ் than 0வா இருக்கிறதுக்கு என்ன இன்டர்வல்னு கேக்குறாங்க. சோ இந்த ரெண்டாவது இன்டர்வல் கிடையாது. சரியா? இப்போ நம்ம ரெண்டாவது இன்டர்வல் செக் பண்ணிட்டோம். இத காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கேள்வி
இதுக்கப்புறமா நம்ம மூணாவது இன்டர்வல் கண்டுபிடிக்கலாம், செக் பண்ணலாம். சரியா? இப்போ நமக்கு செகண்ட் இன்டர்வல் வந்து செட் பண்ணியாச்சு, கிரேட்டர் than 0ன்னு வந்திருக்கு ஆன்சர். சரியா? இப்போ நம்ம வந்து தேர்ட் இன்டர்வல் செக் பண்ணலாம். தேர்ட் இன்டர்வல்ல எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ எடுக்கலாம். ஸோ இன்டர்வல் 3 வந்து தேர்ட் இன்டர்வல் வந்து என்னன்னா இது 3/2, 2க்கு நான் வந்து இப்போ செட் பண்ணோம்ல. இப்போ அடுத்ததான் என்னன்னா 2க்கும் 2, என்ன இன்டர்வல் நமக்கு 2, 4. ஸோ இதுதான் என்னன்னா தேர்ட் இன்டர்வல் நம்ம கண்டுபிடிச்சோம், முன்னாடியே கண்டுபிடிச்சோம்ல. ஸோ 2, 4. இப்போ 2, 4 நடுவில் என்னன்னா நம்ம 3 எடுத்துக்கலாமா? 2, 4 நடுவில் என்ன எடுத்துக்கலாம்? 3 எடுத்து செட் பண்ணலாம். ஏன்னா 3 வந்து 2க்கும் 4 நடுவில் இருக்கும். ஸோ லெட் x = 3. அப்போ நம்ம வந்து கொடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து அப்ளை பண்ணலாம். கொஸ்டின் என்னன்னா 2x - 3 டிவைடட் பை x - 2 இன்டூ x - 4. இதுதான் கொஸ்டின். x - 2 இன்டூ x - 4. இப்போ இதில் அப்ளை பண்ணா 2 இன்டூ x. ஸோ 2 இன்டூ x பதிலாக 3 போட்டோம்னா 2 இன்டூ 3 என்ன ஆகும்? 6 ஆயிடும். 2 இன்டூ x என்ன? 2 இன்டூ x பதிலாக 3 போடுறேன். 2 இன்டூ 3 is 6. 6 - 3 டிவைடட் பை இங்க என்ன ஆகும்னா 3 x பதிலாக 3 போட்டா 3 - 2. 3 - 2 என்ன ஆகும்? 1. 3 - 2 என்ன? 1 இன்டூ x என்ன? 3. ஸோ 3 - 4 என்ன ஆகும்னா -1. 1 இன்டூ -1. புரியுதா நான் சொல்றது? x-க்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ 3 - 2 என்னன்னா 1 இன்டூ 3 - 4. 3 - 4 ஓட வேல்யூ -1. சரி, இப்போ ஆன்சர் என்ன வரும்? 6 - 3 is 3. நியூமரேட்டர் வந்து 3 ஆயிடுச்சு. கீழே வந்து 1 இன்டூ -1. இங்க 1 பிளஸ் 1 இருக்கும். 1 இன்டூ -1 is -1. ஸோ 3 டிவைடட் பை -1. 3 டிவைடட் பை -1. ஸோ எப்பவுமே நெகட்டிவ் சைன் டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா அது நியூமரேட்டர்ல தான் இருக்கும். அப்போ என்னன்னா is equal to -3/1 எழுதலாம். 3/1 வேல்யூ எப்பவுமே 3 தான். ஸோ எனி நம்பர் டிவைடட் பை 1 is the same number. ஸோ ஆன்சர் இஸ் -3. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணா நமக்கு கொஸ்டினோட அந்த இன்இக்வாலிட்டியில இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து மைனஸ்ல கிடைக்குது. மைனஸ்னா which is less than 0, which is less than 0. அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த இன்டர்வல்குள்ள எடுத்தோம்னா அது கொடுக்கக்கூடிய அந்த கிவன் இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா கிவன் இன்இக்வாலிட்டி என்ன கொடுத்துருந்தாங்க? 2x - 3 டிவைடட் பை x - 2 இன்டூ x - 4 எப்போ லெஸ் than 0 இருக்கும்னு கேட்கறாங்க. எக்ஸோட எந்த வேல்யூ லெஸ் than 0 இருக்கும்னு கேட்கறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்து 2க்கும் 4க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா this is satisfied, less than 0 இருக்குன்னா. சரியாமா? இதை காப்பி பண்ணிக்கோ. இப்போ நம்ம வந்து தேர்ட் இன்டர்வல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு இன்டர்வல் தான் செக் பண்ணும். தட் இஸ் 4 to infinity. சரியா? இதை ஃபர்ஸ்ட் முடிச்சு. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் இன்டர்வல் செக் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் இன்டர்வல் வந்து லாஸ்ட் இன்டர்வல் என்னன்னா இப்போ 2, 4க்கு அடுத்ததான் என்னன்னா 4 to infinity. இதுதான் கடைசி டைப். இந்த நம்பர் லைன்ல நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ இப்போ கடைசி இன்டர்வல் தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 4ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள நம்ம 5 எடுக்கலாம், இல்லைனா 10 எடுக்கலாம், எதுனாலும் எடுக்கலாம். நம்ம வந்து 5 எடுக்கலாம். அடுத்த நம்பர் லெட் x = 5. இப்போ 5 எடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு கொஸ்டின் என்ன? 2x - 3 டிவைடட் பை x - 2 இன்டூ x - 4. இதுல x-க்கு பதிலாக 5 ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்போ என்ன ஆகும்னா 2 × 5 என்ன? 10. அப்போ 10 - 3 மாறிடும். நியூமரேட்டர் ஆயிரும் 10 - 3 மாறிடும். 2 × 5 என்ன? 10. 10 - 3. டினாமினேட்டர் என்ன ஆகும்னா 5 - 2. ஏன்னா x-க்கு பதிலாக 5 போட போறோம். ஸோ 5 - 2 3 இன்டூ 5 - 4. 5 - 4 என்ன? 1. 5 - 4 என்ன? 1. சரியா? இப்போ என்ன ஆகும்? 10 - 3 என்ன? 7. ஸோ 7 டிவைடட் பை 3 × 1 is 3. இப்போ 7/3ன்றது ஒரு பாசிட்டிவ் நம்பர். நமக்கு ஆன்சர் என்னன்னா பிளஸ்ல தான் கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ பாசிட்டிவ் நம்பர். ஸோ பாசிட்டிவ் நம்பர் தான் which is greater than 0. greater than 0. இப்போ நம்ம வந்து 4 இன்டர்வலும் கண்டுபிடிச்சோம். 4 இன்டர்வலையும் செக் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு இன்டர்வல்லையும் நம்ம செக் பண்ணும்போது அந்த இன்டர்வல்ல எக்ஸோட ஒரு வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு 2 இன்டர்வல்ல தான் என்னன்னா லெஸ் than 0 கிடைச்சிருக்கு. கரெக்டா? லெஸ் than 0 கிடைச்சிருக்கு. அது என்னென்ன இன்டர்வல்லாம்? ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன? -∞, 3/2. இந்த இன்டர்வல்லையும் நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னா சப்ஸ்டிட் பண்ணா less than 0 கிடைச்சது. அப்புறமா தேர்டா நம்ம ஒரு இன்டர்வல் செட் பண்ணுவோம். என்ன இன்டர்வல் அது? 2, 4. 2, 4. இந்த இன்டர்வல்லையும் நமக்கு என்ன கிடைச்சதுன்னா less than 0 கிடைச்சது. சரிதானே? அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸோட வேல்யூஸ் வந்து இந்த இன்டர்வல்குள்ளேயும் 2, 4க்குள்ளேயும் இருந்தா மட்டும்தான் இந்த கொடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். கொடுக்கக்கூடிய ஒரு இன்இக்வாலிட்டி என்னாகும்? சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். therefore இதை காப்பி பண்ணிட்டேன். இது வரைக்கும் முடிச்சு நம்ம கடைசி என்ன எழுதணும்னா வீடியோ என்னமா? வீடியோ ஸ்டாப் வருது. ஸ்டக் ஆகுதா? லேக் ஆகுது. ஒரு நிமிஷம்.
ஆன்சர். இப்போ தெரியுதா நான் பேசுறது கேக்குதா? அது ஃப்ளோல போகும்போது சில நேரம் lag ஆகுது. ஓகே சரி. இப்போ கவனி, இப்போ கடைசி எடுத்து எழுதிடணும். என்ன எழுதணும்? therefore the solution is இல்லைன்னா சொல்யூஷன் என்னன்னா the inequality is satisfied during the in the intervals. The given inequality கொடுக்கக்கூடிய inequality வந்து எப்போலாம் satisfy ஆகுதுன்றது எழுதணும். Inequality is satisfied given inequality is satisfied in the intervals அப்படின்னு போட்டு என்னென்ன இன்டர்வல்ஸ்ன்றது நம்ம இங்க எழுதணும். என்னென்ன இன்டர்வல்ஸ்னா முதல் இன்டர்வல் என்ன? -∞, 3/2. இந்த இன்டர்வல்லையும் எக்ஸோட வேல்யூஸ் எடுத்தோம்னா நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அண்ட் அடுத்த இன்டர்வல் என்ன? கடைசியா நமக்கு வந்து இப்போ 2,4க்கும் வந்துச்சுல, <0 தான் வந்துச்சு. அப்ப 2,4. ஸோ இதுதான் ஆன்சர், இதுதான் சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் என்னன்னா எக்ஸோட வேல்யூஸ் வந்து -∞, 3/2 யூனியன் 2,4. இந்த ரெண்டும் தான் நமக்கு என்ன சொல்யூஷன். புரியுதாமா? காப்பி பண்ணுங்க.